ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் தமிழ் சீரியல் அப்டேட்ஸ் என்னலான்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் நாயகி சீரியல் மூலியமாக ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் வித்யா பிரதீப். இவங்க டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் இப்போ டாக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாயகி சீரியலுக்கு அப்புறம் படிப்புலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் 2 நாளைக்கு முன்னாடி தன்னோட ஹஸ்பண்டோட பிறந்த நாளுக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் ஹாப்பி பர்த்டே டு மை வேர்ல்டுங்கிற கேப்ஷனோட தன்னோட காதல் கணவரான பிரதீப்புக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதோட தன்னோட 13 வருஷம் லவ் மேரேஜோடைய மெமரிஸையும் இன்னொரு போஸ்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கண்ணகி படத்துலையும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பாக்யலட்சுமி சீரியல்ல செலியன் கேரக்டர்ல நடிச்சு ஃபேமஸான ஆரியன், அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன மீனாட்சி பொண்ணுங்கிற சீரியல்ல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. ஆடியன்ஸ் கிட்டையும் இந்த சீரியல் பத்தி ஒரு நல்ல டாக்கும் ரெஸ்பான்ஸும் இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த சீரியல்ல ஹீரோயினா கமிட் ஆன மோக்ஷிதா இந்த சீரியல்ல இருந்து விலக, அவங்களுக்கு பதிலாக சௌந்தர்யா இந்த சீரியல்ல ஹீரோயினா கமிட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 600 எபிசோட தாண்டி போயிருக்கக்கூடிய இந்த சீரியல் இப்போ முடிய போகுது. இந்த சீரியல் சீக்கிரமாவே முடிய போகுதுங்கிற தகவலை ஆரியன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 மூலியமா டான்சரா இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் கேப்ரலா. அந்த ஷோக்கு அப்புறம் விஜய் டிவிலேயே நிறைய ஷோஸ் பண்ணி 3 மாதிரி சில படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆயிருந்தாலும் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஃபேம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிக் பாஸ்க்கு அப்புறம் ஈரமான ரோஜாவுங்கிற சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியலோட சக்சஸ் மூலியமா அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியான ரீச் கிடைக்க, அடுத்ததா சன் டிவில புதுசா ஆரம்பிக்கக்கூடிய மருமகள்ங்கிற சீரியல் மூலியமா மெயின் லீடா நடிக்க போறாங்களா கேப்ரலா. வருணன் படம் மூலியமா சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன கேப்ரலா 3 படத்துல ஸ்ருதிஹாசனுக்கு தங்கச்சியா நடிச்சாங்க. ரீசெண்டா அவங்க நடிக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க.